வேலை பார்க்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. வறுமை வெறுமை என வாழ்க்கையோடு போராடும் ஒவ்வொருவரும் ஒரு நாளாவது நிம்மதியாக பொழுது விடியானா என எண்ணியபடியேதான் வாழ்க்கையை நகர்த்துகின்றனர். பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் அதற்கு அடுத்தவர்களின் உதவியை நாடி வாழ்பவர்கள் ஒரு ரகம். அதே பிரச்சனைகளை வாழ்க்கையின் யதார்த்தம் என புரிந்து கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடுபவர்கள் மற்றொரு ரகம். செந்தூர் வள்ளியின் குடும்பம் மேலே சொல்லப்பட்டது இரண்டாவது ரகம். காரைக்குடி அருகே உள்ள பட்டமங்கலத்தில் 40 வருட பாரம்பரியத்தோடு மனம் வீசி வாடிக்கையாளர்களை இழுக்கும் வசந்தம் ஹோட்டலின் நம்பிக்கை நட்சத்திரம் தான் செந்தூர் வள்ளி. 2ஆம் தலைமுறையாக பரோட்டா மாஸ்டராக இருக்கும் செந்தூர் வள்ளி உள்ளூர் பள்ளியொன்றில் ஆசிரியராகவும் வேலை பார்த்து வந்தார். ஆனால் குடும்ப சுமையால் தற்போது ஆசிரியர் வேலையை உதறிவிட்டு வெட்கப்படாமல் தமது பாரம்பரிய தொழிலை முழுநேரமாக கையில் எடுத்துக் கொண்டார் செந்தூர் வள்ளி. இந்த கடை வச்சு 40 வருஷம் ஆச்சு. அப்பா அம்மாவே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள்ட்ட உடம்பு சரியில்லாம இருக்கனால நானும் அக்கா வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அத்தை பேரை கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் டீச்சர் +2 முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பக்கத்துல ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். மறுபடியும் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அந்த ஸ்கூல்ல உள்ள வேலையை விட்டுட்டு இப்ப மறுபடியும் இங்க கடையில வேலை பார்த்துட்டே இருக்கேன். நானும் அக்கா சேர்ந்து பாக்குற கடை நடத்திட்டு இருக்கோம். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாவும் இருக்கும், குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கும். ஹோட்டலில் தமது சகோதரி ஆனந்த் பைரவிக்கு உதவியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரோட்டா வீசிய செந்தூர் வள்ளி தற்போது முழு நேரமாகவே களத்தில் இறங்கிவிட்டார். தந்தை தாய் பட்ட பாடு, குடும்ப சூழல் அவரை ஹோட்டலில் பரோட்டா வீச வைத்து விட்டாலும் மனம் நோகாமல் மலர்ச்சியோடு தான் வேலை செய்கிறார் இந்த மங்கை. பரோட்டா அறிமுகமான நாளில் இருந்து அக்கா தங்கை இருவருமே பெண்களுக்கே உரிய கைப்பக்குவத்தில் பரோட்டா வீசுவதால் அதை சாப்பிடுவதற்கென்றே பக்கத்து கிராமங்களில் இருந்தும் ஏராளமானோர் வருகிறார்கள். எங்க அக்கா மகன் இந்த கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முடியாதனால நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நானே நினைச்சேன் காலையில எனக்கு டிஃபன் மட்டும். இது ஆரம்பத்துல இது 40 வருஷம் அந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தாயக்கத்தை மாற்றி சொல்லி குற்றப்பழக்கம் கவர்ந்தி விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சிருக்காங்க. படிச்சாங்க, வேலைக்கு போய் வீட்டுக்கார விருப்பம் இல்லை. அதனால சரி சும்மா இருக்கப்ப கடை வந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. என்னன்னா பெருமையிட்ட பார்க்கறது சும்மா பறந்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. கடை எடுத்து போட்டா வச்சு வளர்க்கும் கொலையது ஆரம்பத்துல எல்லாம் சமையல் வர்றாங்க, போறாங்க, சாப்பிடுறாங்க. அது முறையா செய்யணும் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை பள்ளிக்கு சென்று பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி வந்த செந்தூர் வள்ளி மாலையில் கடையில் பரோட்டா வீசிக்கொண்டு அருகில் உள்ள மற்ற வீட்டு பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்து வந்துள்ளார். மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் மட்டுமே என்பது செந்தூர் வள்ளி நன்கு புரிந்து கொண்டதே இதற்கு காரணம். எங்க அம்மாவும் எங்க சித்தியும் நடத்திட்டு இருக்காங்க. சித்தி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணதோட இங்க கடையில வேலை பாக்குறாங்க. கடையில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கும் சாயங்காலம் டியூஷன், சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எல்லாம் சொல்லி தருவாங்க. எல்லாருமே இந்த சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாருமே இங்க சாப்பிடுவாங்க. லேடிஸ் நடத்துற கடைன்னு சொன்னா எங்க அம்மா எங்க சித்தியும் பட்டமங்கலத்திலே எங்க கடை தான் சொல்லுவாங்க. இந்த கடை எங்க அப்பா 40 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு முடியலைங்கிறதுனால இப்ப எங்க அக்கா இந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஈவினிங் பொட்டா போடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் 40 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா ஒரு 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்கிற பாரதியின் வைரவரிகள் சமூக இலக்கணங்களை தாண்டி குடும்பத்தின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் பரோட்டா மங்கை செந்தூர் வள்ளிக்கு நிச்சயம் பொருந்தும். சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சுப்பிரமணியன். அறிவியல் அதிநவீன